வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இண்டியா கோஸ் எலக்ட்ரிக் பை மாருதி சுசுகி வித் விட்டாரா. கைஸ், நேற்று நம்ம வந்து விஜயவாடாவில் வந்து துர்காதேவி டெம்பிள், அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணா பேரேஜ், உண்டவல்லி கேவ்ஸ்லாம் போய் விசிட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சென்னை புறப்பட்டோம். போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, என் கார் வந்து ஃபுல் சார்ஜில் இருந்தாலும் நான் வந்து ஃபுல் சார்ஜில் இல்லை. ஸோ அதனால இன்பிட்வீனில் வந்து தடா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து சென்னை புறப்படுறதுக்கு முன்னாடி தடால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் கைஸ், இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா கைஸ். மொத்த ஆந்திர பிரதேஷ்மே இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாமே வந்து குளோபல் அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி நம்ம வந்து மாருதி சுசுகி வந்து 100% மேட் இன் இந்தியா நம்ம உலக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ என் கூட வாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய பெருமைகளையும் நிறைய வரலாறையும் கொண்ட வந்தாரை வாழக்கும் சென்னைக்கு என் கூட சேர்ந்து பயணிங்க. உங்களை அங்கே சந்திப்போம். கைஸ், இன்னைக்கு காலிலேருந்து நம்ம சென்னை ரோட்ஸை வந்து நம்ம சிங்கார சென்னையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல வந்து நான் சென்னை எக்மோர் மியூசியம் போனோம். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் கைஸ். என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த மியூசியம் போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் வியப்பாக பார்க்குறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்து நிறைய திங்ஸ் வந்து பார்க்குறது இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸு, ஸ்பீஷியஸு, ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்ட் தான் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் கைஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது அங்கே ஒரு 1/2 மணி நேரமாவது நின்று அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்டை பார்த்து நான் ரொம்ப வியந்து இருக்க இன்றைக்கும் வியந்தேன். நான் இன்னும் ஃப்யூச்சரில் வியந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா அங்கே நம்ம ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது, ஒப்பேரா தியேட்டர் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா அங்கே இவ்வளோ நாள் வந்து நம்ம நார்த் இந்தியாவில் வந்து அது ஃபுட் சாப்பிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படா நம்ம சவுத் ஃபுட் சாப்பிடுவோன்னு. ஸோ வந்து இங்கே சுக்குபாய் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஒரு பிடிச்சேன் கைஸ். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அப்பான்னு இருந்தது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நார்த் ஃபுட் சாப்பிட்டு இருந்தேன். நிறைய இந்த ரொட்டி சம்மந்தப்பட்டது, பன்னீர் தான் சாப்பிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. நான் வந்து அதை தப்பு சொல்லலை. அங்கே வந்து அதுதான் ஃபுட்டு, அதுதான் மக்கள் சாப்பிடுவாங்க. அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் சாப்பிட்டாகணும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? ஸோ அதனால சுக்குபாய்க்கு வந்து ஒரு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நேப்பியார் பீச் மூலியமா நம்ம ஏஷியாவிலே பெரிய பீச் நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எம்ஜிஆருடைய நினைவரங்கத்துக்கு போனோம். கைஸ், நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த அரங்கத்தை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் என்னென்னா எம்ஜிஆருடைய இது மட்டும்தான் இருந்தது, சமாதி மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மெமோரியல் சைட்டும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்க்கும்போது ஓ மை காட், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது கைஸ். அந்த உள்ளே இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வர மக்கள்லாம் வந்து அந்த எம்ஜிஆர் அவங்க இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ண இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டு செப்பலை அவுத்து வச்சு அவ்வளோ கண்ணியமாக அவ்வளோ மரியாதையோட இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ரொம்ப அதுதான் ஃபர்ஸ்ட் நான் வியந்த பார்த்தோன்னே. இன்னைக்கு வரைக்குமே எம்ஜிஆருக்கு வந்து அந்த மரியாதை வந்து நீடிச்சே இருக்கு கைஸ். அதை பார்த்ததுக்கு அப்புறமா பாருங்க, அந்த ஹேபிட் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நானும் வந்து என் ஷூஸை போய் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன மரியாதை செலுத்திட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஏஷியாவில் இருக்கிற பெரிய பீச் போய் பார்த்தேன். வழக்கம் போல் எங்கே பார்த்தாலும் நிறைய மக்கள் வந்து பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கூட வந்து எங்கள் வீட்டுக்காக ஒரு சின்ன 2 கம்பல் வாங்கினேன். அந்த கம்பல்ஸ் கூட அந்த கடல் ஓரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஷெல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வச்சு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பேங்கிள்ஸு எதுவோ பண்ணியிருக்காங்க. நான் முறையாக இப்படி பார்க்குறேன். நான் நிறைய இந்த மகாபலிபுரம் சைட்ஸ்லாம் போயிருக்கேன்னா அங்கே வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. சின்ன வயசுலேருந்து என்ன இருக்குமோ அதே தான் நான் பார்த்துருக்கேன். பட் இது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால நான் வாங்கிட்டேன், 2 கம்பல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கூட ட்ராவல் பண்ணுற வினோத் வந்து ஷூட் பண்ணார். மீன்ஸ் 50 ரூபாய்க்கு ஒரு 12 ஷாட்ஸ் போல். நான் கூட நினச்சேன் இவர் ஷூட் பண்ண மாட்டாருன்ட்டு. ஆனால் எப்படியோ வந்து ஒரு 10ஆவது ஷூட் பண்ணிட்டாரு கைஸ். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறமா கரும்பு ஜூஸ் குடித்தேன் கைஸ். அப்பா, ஆல்ரெடி நான் வந்து சுக்குபாயில் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருந்தேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் குடிப்போம் பார்த்தியா, லைக் கோக். நான் குடிக்க மாட்டேன், கோக் மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். ஸோ ஜூஸ் குடிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். லக்கியில் அங்கே ஒரு சுகர் கேன் ஜூஸ் ஷாப் இருந்தது.
அவங்க அந்த அண்ணா எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸ் ஒழுகும் போது அங்கேயே குடிக்கணும் போல் இருந்தது. அப்புறம் எப்படா கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அந்த மிஷினுக்குள்ளே விட்டு விட்டு எடுத்து கடைசியாக குடிக்கும்போது ஒரு சியர்ஸ் அடித்து குடித்ததுக்கு அப்புறமா தான் சென்னைக்கு வந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே தான் நிறைவாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் கர்நாடகாவுடைய பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து பயணிங்க. See you there. Bye. கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். என்னென்னா, எப்போல்லாம் இந்த கார் வந்து சார்ஜ் டவுன் ஆகுதோ, ஸோ அப்போல்லாம் நான் வந்து மாருதி சுசுக்கியோடைய நெக்ஸா ஷோரூமில் தான் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். அது ஏன்னா வந்து அது அமைஞ்சிச்சு. நான் போயிட்டு இருப்பேன், போகிற வழியில் கரெக்டாக இருக்கும், போய் போட்டுருவேன். கைஸ், இந்த E4Me ஆப், இந்த மாருதி சுசுக்கியோட E4Me ஆப்பில் வந்து நாட் ஓன்லி நெக்ஸா ஷோரூமுடைய சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் காட்டல, எல்லா பிராண்டோடைய சார்ஜிங் பாயிண்ட்டும் நம்ம நியர்பையில் என்ன இருக்கோ அது காட்டுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லையும் நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம். என்ன விதமான சார்ஜிங் பாயிண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்துக்கலாம். எவ்வளோ டேரிஃப் இருக்குன்னு, எவ்வளோ டேரிஃப் கட்டணுன்றது நம்ம அதில் பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த E4Me ஆப்பில் கொடுத்துறாங்க கைஸ். என்னால் இது எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது கைஸ். அப்புறம் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அண்ட் கேன் கோ ஃபார் பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் கர்நாடகாவுடைய பெங்களூரில் உங்களை நான் கூடிய சீக்கிரம் காலை சந்திக்கிறேன். குட் நைட் கைஸ்.